கல்பாக்கம் கடற்கரையில் குளித்த சென்னையை சேர்ந்த சிறுவர்கள் இருவர் உயிரிழந்தனர். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ஜாஃபரிடம் கேட்கலாம். ஜாஃபர், சிறுவர்கள் உயிரிழந்தது எப்படி, விவரம் என்ன? நிச்சயமாக, அதாவது பாத்தீங்கன்னா இன்று தமிழகம் முழுவதும் புத்தாண்டானது பொதுமக்கள் கொண்டாடி கொடுக்கிற நிலையில தான் பொதுமக்கள் சுற்றுலா தலங்கள் மற்றும் கடற்கரை பகுதியில் படையெடுத்து வந்தனர். இந்நிலையில தான் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுமின் நிலைய பகுதியில் கடற்கரை பகுதி உள்ளது. இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா கடற்கரை மற்றும் பக்கிங்ஹாம் கல்வாய் இணைப்பு பகுதியாக உள்ளது. இந்த பகுதியில் இன்று மக்கள் ஏராளமானவர் தங்கள் குடும்பத்தினர் கடலில் குளித்து மகிழ்ந்து வந்த நிலையில தான் சென்னை திருவொற்றியூரை சேர்ந்த அண்ணன் தம்பிகள் இருவர் கடல்ல குளித்துள்ளனர். இவர்கள் பாத்தீங்கன்னா பெயர்கள் பாத்தீங்கன்னா மகேஷ் நிதிஷ் 15 மற்றும் நிதிஷ் 14 ஆகிய 2 அண்ணன் தம்பி. நிதிஷ் 15, தினேஷ் 14 ஆகிய 2 சிறுவர்கள் கடலில் குளித்த போது அவர்கள் அலையில சிக்கி மாயமானனர். இதையடுத்து அவர்கள் உறவினர் கூடி இருந்து சத்தம் போட்ட நிலையில் பொதுமக்கள் அவர்களை தேடி பார்த்த நிலையில் அங்க ஒரு கடற்கரை பகுதியில் இளைஞர்கள் கூடிய நிலையில அவர்களை மீட்டு கல்பாக்கம் அணுமின் நிலைய பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அவர்களை இருவரு உடல்களை கொண்டு மீட்டு சென்று பார்த்த போது மருத்துவர்கள் ஏற்கனவே அவர்கள் இறந்து விட்டதாக கூறிய நிலையில் அவர்களுடைய உடல்களானது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். அவர்களுடைய அத்தை வீடானது பாத்தீங்கன்னா சதுரங்கப்பட்டினம் பகுதியில உள்ளது. அவங்க அத்தை வீட்டுக்கு இன்னைக்கு புத்தாண்டு கொண்டாடுவதற்காக வந்த நிலையில இந்த அணுமின் நிலைய பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியில குளித்த போது இந்த அலையில சிக்கி அண்ணன் தம்பி இருவர் உயிரிழந்தது இந்த பகுதியிடையே மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்பட்டுள்ளது. கடலுக்கு வந்த பொதுமக்களை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் கடலில் யாரும் குளிக்க விடாமல் தடை செய்து அவர்களை அனுப்பி வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜாஃபர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.